பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலவெளியிலும் ஆண்டவரிடம் ஆராதிக்கும்படியாக தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நிலைமைகள் வித்தியாசமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம நடத்துகிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சில நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்முடைய சமூகத்தை நம் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். பிரசனத்தை நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மே மாதம் கர்த்தரை நாம் ஆராதிக்க ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதை பார்த்து நீங்களும் கர்த்தரை பாடல் பாடும்போது துதிக்கும் போது நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கவும், கர்த்தரை வசனத்தை தியானிக்கவும், மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கவும், தேசங்களுக்காக ஜெபிக்கவும். இன்றைய சூழ்நிலை இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளையும் அந்த ஜனங்களுக்காகவும், இந்தியாவிற்காகவும், தமிழ்நாட்டிற்காகவும், சென்னைக்காகவும், நாம் இருக்கிற வசிக்கிற பட்டணத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயம் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து இதன் மூலம் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளவும், நம்மை சுத்திகரித்து கொள்ளவும், தேவனுடைய வருகைக்கென்று இன்னும் வைராக்கியத்தோடு எழும்பி நிற்கவும், இன்னும் பரிசுத்தத்தில் வளரவும், நம்முடைய பாவங்கள் மீறுதல்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவனை நாம் சார்ந்து கொள்ளவும் தேவன் இப்படிப்பட்ட நாட்களை நம்ம அனுபவித்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் செய்கிற எல்லா காரியங்களும் நன்மையாகவும் ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இந்த ஆராதனை இணைந்து கொள்ளுங்கள். பாடுகிற பாடலோடு கூட நீங்கள் இணைந்து உற்சாகமாக இருக்கிற இடத்துல ஆவில் நிறைந்து பாடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி ஆளுகை செய்வதாக. பிரசன்ன பிதாவே, காலை வேலைக்காக நன்றி. கர்த்தர் இந்த அருமையான நாளில் மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆன்லைன் மூலமாய் ஆராதிக்கிற இந்த ஆராதனையும் பாடலையும் வசனங்களையும் எங்களுக்கு நீ ஆசாதமாய் மாற்றி எங்களை சுத்திகரித்து எங்களை எல்லா குறைகளையும் நீக்கி நமக்கு ஏற்ற பாத்திரங்களாக விளைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கால வேளையில் நம்மளை ஆண்டவர் இந்த கால வேளையில் ஆராதனையில் நம்மளை ஜெபிக்க பாராட்டி அவரை துதிக்க நம்மளுக்கு ஆண்டவர் ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஆமென். இந்த காலையில் நம்ம முழு மனதோடு சந்தோஷத்தை உற்சாகத்தோடு ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தவும், அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. என உற்சாகத்தோடு சில பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கும் இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கும் இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவர் நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்ன நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்ன நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கும் இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவர் என்னை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளி கனை கொண்டாடுவேன். எத்தனை
சேர்ந்து சொல்லுங்க, எத்தனை கிருபைகள் கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை உமை பொழுதும் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை உமை பொழுதன் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கும் திரும்பவும் என்னை கிருபையை பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி அத்தனை கொண்டாடுவே. சொல்லுங்க, எத்தனை எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தந்தமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பெருகி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. செல்லும் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. சொல்லுங்க, எத்தனை கிருபைகள் கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சொல்லுமா, பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. சரி சொல்லுங்கள, பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. சொல்லுவார், அங்கும் இங்கும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, நன்னலாம் இயேசுவை. ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கும் இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்கும் இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் ஊற்றுண்ட பனிமல தைலம் அவரை நேசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுங்க, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். இரண்டு கரங்களை சொல்லுவாங்க, அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. சொல்லுங்க, எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சொல்லுமா, எத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். எத்தனை பேர் இந்த காலவெல்ல சொல்லுங்க ஆமென். சென்ற காலம் கடந்த காலம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்தாரே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் நம்ம மரணத்திலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த காலவெல்ல சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவர் நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வந்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே.
ஆண்டவரே. உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் எங்களை இம்மடி நடத்தி வந்தது ஆண்டவரே. அநேக போராட்டங்கள் வந்தாலும் அப்பா, நீர் எங்களோடு, உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தியதே, அதை நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. ஓ, இந்த காலவேளைகள் மத்தியில் அசைவாடினீரே. ஓ, நன்றி கர்த்தாவே. அப்பா, நீர் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அப்போ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவனை உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு பயந்து நமக்கு கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் மரணத்திலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 33ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொன்னது போல கர்த்தரை சுரமண்டத்தாலே கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணைகளோடு அவரை கீர்த்தனை பண்ணுங்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல ஆண்டவரே, இந்த காலவெளியில நாங்கள் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. 10 நரம்பு வீணைகளோடு ஆண்டவரே, ஒரு எக்கால சத்தத்தோடு நாங்கள் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதில் உண்மை கிருபை மேலானது ஆண்டவரே. உங்களுடைய தயவு இரக்கம் மேலானது ஆண்டவரே. ஓம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உன் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாம். உணர்ந்து சொல்லுவோம், உன் கிருபை வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஓ, நீர் மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நீர் மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. காத்ததும் கிருபைதானே. கிருபை 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 கிருபை. கரங்களை ஊற்றி சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட தந்த கிருபைதான். விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட தந்த கிருபைதான். ஓ, தந்த கிருபைதானே. கிருபை 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 கிருபை. செல்லும் கிருபை கிருபை கிருபை. கரங்கள் சுமலைகள் மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. 2 கரங்கள் சொல்லுவோம், மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே.
சொல்லுவோம் கிருபை 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 எனக்கு போதுமையா வேறொன்று எனக்கு உணர்ந்து சொல்லுவோம் கிருபை கடைசி கரைகள் சொல்லுவோம் கிருபை கிருபை அப்படியே இருக்கிற இடத்தாண்ட எழுந்து நின்று கண்களை மூடி அவன் கண்களை மூடி ஆராதனை வேலையில நாம போகிற கண்களை மூடி ஒரு விஷய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை அப்ப மலைகள் எல்லாம் விலகின போதும் ஆனா விலகாத கிருபை ஆண்டவரே அப்ப மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் ஆண்டவரே அப்ப மாறாத கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை காத்து நடத்தியது ஆண்டவரே அப்பா தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்திலிருந்து விடுவிக்கிறார் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே நமக்கு பயந்து ஒரு கிருபையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி பார்த்து கொண்ட ஜனங்கள் கண்களை மூடி ஆண்டவரே எங்களை ஆண்டவர் புதிய பலனை தாங்கன்னு கேளுங்க பாப்போம் புதிய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே அவனை வந்துட்டு விட்டு இதை கேட்டு வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எங்களை ஏற்படுத்துங்க ஆண்டவர் எல்லாம் வாய்களை திறந்து உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர் உங்களை சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் மகிமைப்படுத்துக்கிறோம் ஆண்டவர் எல்லா கணத்துக்கும் துதிக்க பாத்திரனா இருக்கிறீர் ஆண்டவரே இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் அசைவாடி நீரு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் மான்கள் நீரோடை வாஞ்சித்தது போல ஆத்மா வாஞ்சிக்குதே நீர் மாத்திரம் கண்களை மூடி சொல்லுவோம் மான்கள் அபிஷேகத்தை தாங்க நீர் மாத்திரம் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் கரங்களை சொல்வோம் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல்
பிள்ளைகளே உங்க கிருபை ஆண்டவரே புதிய கிருபை தாங்கடவரே புதிய அபிஷேகத்தை தாங்கடவரே இந்த காலவேளை நமக்கு அளவிடாமல் ஆசீர்வதிக்கிறே ஒன்றுமில்லை இயேசுவே இந்த காலவேளை ஒரு புதிய கிருபை தாண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை தாண்டவரே ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே ஓ கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தில் வேண்டுதலை அருளச் செய்வார் என்று தாவீது சொன்னது போல் ஆண்டவரே ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே சமாதானத்தோடு உற்சாகத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் துதிக்க வந்துக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோது வெட்கப்படாத தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே ஓ நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே நீர் கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரராகிறீர் ஆண்டவரே ஓ எங்களுடைய ஆராதனையில நீர் அசைவாடினீரே நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போய்விடும் ஆண்டவரே எங்களுடைய நெருக்கம் எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறி போய்விடும் ஆண்டவரே இந்த காலங்களில் உற்சாகத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறீங்க அது ஆண்டு நம்ம முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் போது அது முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் நம்மளுடைய தேசத்தின் நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் எல்லா உற்சாகத்தோடு ஆண்டோடு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும் சுமை நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் நீரே பெரியவர் தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் செல்வனோடு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்
ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்பா எல்லாம் மாறி போய்விடும் ஆண்டவரே. எங்களுடைய நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போய்விடும் ஆண்டவரே. உமக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தின் வல்லமை பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலவில் எத்தனை பேர் விசுவாசம் சொன்னீங்க ஆண்டவரே. உமக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே. இந்த காலவில் ஆனால் எங்களை பார்த்து எங்களுடைய சூழ்நிலை பார்த்து எங்கள் தேசத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போய்விடும் அப்பா. நீர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல அப்பா ஆதியாகமம் 15:1 சொன்னது போல நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன் என்று நீர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த காலவேளை நீர் எங்களுக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறீரே. இந்த கால வேளையில எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு புதிய பலனை நீர் தாங்க ஆண்டவரே. என் மேல் அவர் பெருமையா இருந்தபடிதான் அவர் என்னை விசாலமான இடத்துல கொண்டு போய் விடுகிறார் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே நீர் இந்த காலவில் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பலவானாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறீர். எங்களை நீதிமான் என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக யுத்தத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவில் எங்கள் மத்தியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போகிறேன் நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க பார்ப்போம். அந்த பரிசுத்தாவினவர் வர வைங்க பார்ப்போம். அது ஒரு புதிய பலனை புதிய அபிஷேகத்தை நீர் தாங்க ஆண்டவரே. ஓ பலவான என்னை மாற்றிடுவா, நீதிமான் என்று அழைத்திடுவா. சொல்லுவா பலவான என்னை உற்சாகத்தோடு எல்லா கரங்களை தட்டி எனக்காக இந்த சத்துருவை கூறத்திடுவா. இஸ்ரவேல் மகிமையவர் இஸ்ரவேலில் 2 கரங்கள் ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. செய்வரே யேசுவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுவன் எந்த துதிகளில் வாசம் செய்வரே. ஒளி என் தாசன் இருந்தவரே நான் உன்னை சொல்லுவோமா கரங்களை ஓய்கள் யாவையும் சாபங்கள் சாபங்கள் யாவையும் ரெண்டு கரங்கள் சொல்லி ஈஸ்வரன் பயப்படாதே நான் உன்னை பயப்படாதே அவர் கேடகமா இருக்கிறார். சந்ததி மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் சந்ததி மேல் ஆவியை ஊற்றுகிற தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறது. ஊற்றி 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 நிறைந்தவரே ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே துதிகளில் வாசம் செய்பவரே சுயலேஸ்வரன் ஈஸ்வரன். நல்ல கரங்களை அசைத்து ஆடுகளை பசுவாடின நன்றியானவரே. துதிகளில் பாரோனை வென்றவரை எகிப்தியரை வென்றவரை துதி
துதிப்போம். பார்வோனை வென்றவரை சொல்லுவோம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோர்கள் வந்தாலும் பார்வோர்கள் வந்தாலும் பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் இந்த துதிகளில் உணர்ச்சமே யேசுரன் எனக்காக யாவையும் யேசுரன் இந்த துதிகளில் வாசம் செய்வாரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, யேசுரன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, நான் முன்னே போய் உன்னோட கோலனால் எல்லாம் செவையாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஓ, இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீ எங்களுக்காக எல்லாம் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ, நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போத செய்த தேவன் ஆண்டவரே. ஓ, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்களோட என்னோட ஜனமாயிருப்பீர்கள் சொன்ன தேவன் ஆண்டவரே. ஓ, இந்த கால வேளையில் அப்பா, நீ எங்கள் மத்தியில் அளவில்லாமல் அசைவாடி நீரே. ஓ, நன்றி ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவர், துதிக்கு பாத்திர எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, உம்மை துதிக்கிறோம். ஓ, கண்களை மூடி முழங்கால் படிந்த முடிவுகள் முழங்கால் படித்து பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியானவரை வர வைப்போம். ஆண்டவரே, ஒரு புதிய பலனை தாங்க ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. அநேக வேலையில் ஆண்டவரே, நாங்கள் அப்பா வழி மாறி சென்றாலும் உங்களுடைய கரம் எங்களை தாங்கி நடத்தியதப்பா. எல்லா வாயில தந்து சோத்திரத்தை செலுத்துக்க பார்ப்போம். ஓ, சோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேதவசனம் சொல்கிறது. நம் வாயில் இதை வந்து விட்டு வெறுமையாய் போகாதபடி, ஏதோ நம்ம பாடலை பாடிவிட்டு நம்ம வெறுமையாய் போகாதபடி கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, அவர்களிடம் புதிய கிருபை பெற்றுக்கொண்டுள்ள பிள்ளைகளாக நாம் வாஞ்சிக்கிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தி துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை மகிமை எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர்,
உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we bless your holy name. You deserve the glory for the honor. Lord, we lift our hands and worship as we bless your holy name. For you are great, for the miracles so great. There is no one else like you, Jesus. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. El Shaddai, ஆராதிப்பேன். எலோஹிம், ஆராதிப்பேன். அடோனாய், ஆராதிப்பேன். இயேசுவே, ஆராதிப்பேன். El Shaddai, ஆராதிப்பேன். எலோஹிம், ஆராதிப்பேன். அடோனாய், ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன். ரெண்டு கரம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். ரெண்டு கரங்களை ஊற்றி போல யாரும் இல்லை. உம்மை போல இந்த கடைசி கரங்களை ஊற்றி நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அந்த காலங்களில் மத்தியில் அசைவாடுறீரே, எங்களுடைய ஆராதனையில் அங்கீகரித்தீரே. நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். மீதியான வேலை நீரே காத்துக்கொள்ள வழிநடத்தும், பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவெளியில் மீண்டுமாய் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பள்ளத்தாக்கு நீலி சபையின் மூலமாய், இந்த ஆன்லைன் மூலமாய் உங்களை கர்த்தர் சந்திக்க உதவி செய்தார். நம் தொடர்ந்து நாம் ஆண்டவரை மிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் வெளிப்பிரகாரமாய் சபைகளில் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நம் ஆன்லைன் மூலமாகவும் வீடுகளிலே நடக்கிறதான சிறு குழுக்கள் மூலமாக, குடும்ப ஜெபங்கள் மூலமாகவும் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க தேவன் நம்மை பழக்க வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கும்போது அது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அப்படிமெல்லாம் இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்தார்கள். கர்த்தர் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனைதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று இது வசனம் சொல்லுகிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியங்களை நாம் ஒரு விசை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். இப்படி நாம் ஒருமித்து ஒன்றாகவும் கூடி ஆராதிக்க முடியும். வீடுகளிலே நம் குடும்பத்தோடும் நாம் இணைந்து தேவனை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அன்றைய கரம் தொடர்ந்து நம் தேசத்தில் காணப்படும். குறிப்பாக இந்த 10ஆம் தேதி மே மாதம் 2ஆம் வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஊழியங்களுக்காக, சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நம் தேசத்துக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாரும் எதிர்பார்க்காத விதமாய் திடீரென்று இந்த வருஷத்தில் 2019 இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்தியாவிலும் பெரிய மாற்றம், பெரிய பாதிப்பு உண்டாகியிருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2,000க்கும்
மேலாக ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னை பட்டணத்தில், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் அதனுடைய தாக்கம் இன்னும் குறையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்திருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் நமக்கு நல்ல விடுதலை கொடுப்பார். இதன் மூலம் கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம அறிந்து இன்னும் நம் தேவனை கிட்டி சேரவும், நம்மை சுத்திகரித்து கொள்ளவும், ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தவும் இந்த காரியங்கள் நமக்கு உதவும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நாடுகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம இப்போது கண்களை மூடி நம்ம ஜெபம், எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம். ஆண்டவரே, உலகம் முழுவதுமாய் 40 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் அதில் பாதிக்கப்பட்டு 2 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் மரித்து இன்னும் அநேகர் சுகம் பெற முடியாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அந்த கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டிருக்கிற அந்த நாடுகளையும் அந்த ஜனங்களையும் நாங்கள் ஒரு விஷயம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த எழுந்து அந்த கொரோனா மரித்து போன அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம். அந்த தேசத்தை நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம், தேற்றுகிறோம். கர்த்தாவே, அந்த குடும்பங்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த எதிர்பார்க்காத இந்த சோக நிகழ்ச்சிகளிலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் அவர்கள் பலப்படும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கரம் அந்த குடும்பங்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலவெளியில் அது மாத்திரம் இல்லை, இதன் மித்தமாய் பொருளாதார நிலைமை பாதிப்படைந்து நாடுகள் மிகவும் இன்றைக்கு வறுமையின் தாண்டவத்தில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு வசதிகள் இல்லாதபடி, வேலை வாய்ப்புகள் இல்லாதபடி, பிஸ்னஸ் இல்லாதபடி, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாம் நல்ல கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் நல்லா ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியில் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே, இந்த கொரோனாவின் மூலமாய் பாதிக்கப்பட்ட அந்த சரிவை, பொருளாதார சரிவை தேவனி சரி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கும் தனிப்பட்டவர்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார். கர்த்தாவே, மனுஷன் தன் பலத்தினால் அல்ல, தன் கையின் பிரயாசத்தினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே உயிர் பிழைப்பானப்பா. கர்த்தர் அப்படியாக இந்த குடும்பங்கள் எல்லாம் நீ தேற்றும்படியாக, உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ அப்படியா நீ செய்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபி பண்ணுகிறோம். தொடர்ந்து இப்படி கறந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அது மாத்திரம் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது அந்த நாட்டினுடைய இருக்கிற மருத்துவர்கள் தான் மிக முக்கியம். அந்த டாக்டர்ஸு, அந்த மற்ற உதவி செய்கிறவர்கள், தன்னார்வர்கள், தொண்டு நிறுவனங்கள், சோசியல் ஒர்க் பண்ணுற பிள்ளைகள், அது மாத்திரம் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள், அது மாத்திரமே துப்புரவு பணியாளர்கள், இன்னும் மற்ற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த அரசாங்க அதிகாரிகள், இது எல்லாரையும் கர்த்தர் வேலைப்படுத்தணும். அந்த இருதயத்தை கொடுத்துருக்கிறார். இரவு பகல் பாராமல்படி அவர்களே இதை முன்னின்று நடத்தி செய்கிற அவர்களுக்கு கர்த்தர் இன்னும் வெள்ளனை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, அவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக எல்லா கண்களை மூடி கரம் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, இந்த வேலைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்திலும், பிரைவேட்டில் இருந்து செய்கிறவர்களையும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, அதே போல் மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், காவல்துறைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், இன்னும் துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட முறையில் தங்களுடைய சொந்த பணங்களை கொடுத்து அவங்களை போஷிக்கிற உதவி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் பிரைம் மினிஸ்டருக்காக, முதல் மந்திரிக்காக, அவரோடு இணைந்து செயலாற்றுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற எல்லா பணிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட கரம் போட்டிருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லமா அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் எல்லா மாற்றங்களை கொடுப்பார். வெகு சீக்கிரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் கூட, இந்த மாதம் திருமண நாளையும் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம்பா. பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் நம்முடைய கர்த்தரை போடுகிறோம். கர்த்தாவே, நீதிமான் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே செய்திருப்பார்கள் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிரகாரங்களிலே, உம்முடைய சமூகத்தில்
உடைய வார்த்தையில் அவர்கள் செய்திருக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், அவளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒரு ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நாமத்தினை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குறிப்பாக இந்த +2 எக்ஸாம் 10th இன்னும் எக்ஸாம் நடக்கலை. +2 ஒரு சப்ஜெக்ட் எழுதி இன்னும் முடியாமல் இருக்குது, பேப்பர் இன்னும் கரெக்ஷன் நடக்காமல் இருக்குது, காலேஜில் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றி முன்பு இருந்த நிலைமைக்கு ஆண்டவர் நம்ம தேசத்தை கொண்டு வரணும். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் சீக்கிரம் நடந்து பிள்ளைகள் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு எல்லாம் போகணும். அதற்குண்டான பண தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். அவர்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் நடத்தணும். அதை கர்த்தர் நடத்துகிறாரு என்றதை அவங்களுக்கு கர்த்தர் உணர்த்தணும். அரசாங்கத்தின் மூலமாக வரலாம், நம்முடைய தனிப்பட்ட உழைப்பின் மூலமாக பணம் வரலாம். ஆனால் இவை எல்லாம் இல்லாவிட்டாலும் கர்த்தரனை நடத்தினார் என்ற அந்த நிலையை நம்ம உணர்ந்து தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக எல்லா கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, எல்லா இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை நிறுவனங்கள், கம்பெனிஸ்க்காக, எல்லா ஆஃபீஸ்க்காக, எல்லா நாங்கள் தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்முடைய கராமர்கள் மேலே இருந்து சீக்கிரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கர்த்தர் ஒரு பெரிய செழிப்பு உண்டாக முடியாது. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் போகத்தக்கதாய் அதற்கான பண தேவைகள், ஃபீஸ் கட்டுவதற்கான பண தேவைகள், இன்னும் அந்த எக்ஸாம் எழுத வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கூட ஆண்டவர் முடி சமுத்திரம் போடுகிறோங்க. தாவே, நீ அப்படியாய் ஆசீர்வதித்தரணும். நாமத்தை நிர்வகிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் இல்லை, எல்லா திருச்சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேக ஊழியர்கள் சபை நடத்த முடியாத சூழ்நிலை தேவைகள் மத்தியில் இருக்கலாம், விசுவாச குடும்பங்களும் இருக்கலாம். கர்த்தர் அவர் அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களையும் கர்த்தர் நடத்தும்படியாக எல்லா கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எல்லா திருச்சபைகளுக்கும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, கர்த்தர் தாமே இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் தாமே அவங்களோடு இருந்து நடத்தணும். எப்படி எகிப்து தேசத்தில் பஞ்சம் உண்டானது போது யோசேப்புக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த தேசம் முழுவதும் யோசேப்பின் மூலமாய் போஷிக்கப்படுவதற்கு கர்த்தர் நீ வழிவாசல் திறந்தீரோ, அதே போல உங்களுடைய ஊழியர்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் உடைய தேவைகளை நீ அளவில்லாமல் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, அது மாத்திரம் இல்லை, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பம் தரிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி எல்லாம் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் யெகோவா ஈரே நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லாமா? அல்லேலூயா. அதே போல் நல்ல குடும்பங்களுக்குள் நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாகும். பிசாசின் கிரியைகள் நம்ம குடும்பங்களை தாக்காதபடி கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியாக மேலார் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம்பா. ஆமென். அல்லேலூயா. நன்றியோடு சோத்திரம் சோத்திரம். ஆமென். அல்ல நன்றியோடு கூட அன்று நம்ம சோத்தரிப்போமா? ஆமாம். அது 15th வர 16ஆம் தேதி நம்ம சர்ச்சு வந்து இருக்க அருமையான லதா அவங்களுடைய பர்த்டே. இந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி எல்லாம் கண்கள் மூடி நம்மளை கரவாய்த்தி கர்த்தருக்கு சோதனம் பண்ணி துதிப்போமா? ஆண்டவரே, வருகிற 15ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற லதாக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உன் ஆத்துமா ஏற்கனவே நான் ஜெபித்தது போல 128ஆம் சங்கீதத்தின்படி கர்த்தர் சீயோனிலிருந்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இது மாத்திரம் வர 16ஆம் தேதி சார்நாத் சலோமி 16th சாட்டர்டே அவங்க திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த திருமண நாளை கூட கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் சார்நாத்துக்காக சலோமிக்காக நம்ம எல்லாரும் கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, அன்பு சகோதரன் சார்நாத்தையும் சகோதரியான் சலோமியும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் மேலே இந்த கரம் இருந்து 128ஆம் சங்கீதத்தின்படி கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் என்று சொன்னது போல ஏற்ற வேளையில் அந்த அருமையான மகனுக்கு அருமையான பெலினாவை கொடுத்து நீ ஆசீர்வதித்ததற்காக கூட உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்தார் 2 குடும்பத்தாரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து சாரணத்தையும் அருமையான சலோமியும்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் மனதார ஆசீர்வதித்து செபிக்கிறோங்க தாய். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சொல்லாமா? அல்லேலூயா. உட்காந்துக்கிற ஆட்கள் அல்லேலூயா சொல்லலை. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கத்த நல்லவர். இல்லை கத்த சொல்ல ஆமென். அல்லேலூயா. கத்த நல்லவர். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி ஆமென். அல்லேலூயா. வசனத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நல்லவர். 107 சங்கீதம் 19 வசனம். 107 19 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 107 19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நம்ம பார்க்குறோம் 107 சங்கீதம் 19 வசனம். தங்கள் ஆபத்தில் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை கர்த்தர் நீக்கி ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபத்தில் நம்ம ஆண்டவருக்கு கூப்பிட முடியாது. அதான் ரொம்ப முக்கியமானதுங்க. நான் இங்கே வசனம் சொல்லுது, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த இக்கட்டு நேரத்தில் நம்ம அந்த பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம தேவனை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் மாத்திரம் அங்கே கொஞ்சம் நின்று ஆண்டை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டு வேதம் சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, இக்கட்டுகளுக்கு அவர்களை நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். கரவத்தி ஆண்டு கண்டி சொல்லுமா? இப்போ நம்ம அதிகமாக ஆண்டரை தேட வேண்டிய நேரம் எது தெரியுமா? அந்த ரொம்ப நெருக்கமான அந்த நேரத்தில் தான் நம்ம ஆண்டவர் மிகவும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தான் அதான் சொன்னார், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்துக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது யாரும் அப்படி சொல்ல முடியாது இந்த உலகத்தில். கஷ்டப்படுற நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, வியாதி இருக்கிறவங்களாம் நீங்கள் எல்லாம் வாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டாங்க. ஆமென். தேவன் ஒருவரால் தான் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. சுமை என்றால் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர், நெருக்கம், இதெல்லாம் தான் அந்த சுமை என்றது. மழுத்துறது, எழுந்து நிற்க முடியாதபடி ஆவியிலும் ஆத்மாவிலும் பலன் இல்லாதபடி செய்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடியால் நாம் கூப்பிடுவோம். அப்படி நாம் கூப்பிடும்போது என்னென்ன காரியங்கள் நடக்குது என்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. பார்க்க போகிறோம். இதே வசனத்தில் நீங்கள் பார்த்து 107 சங்கீதத்தில் இது நிறைய முறை அந்த வசனம் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. கூப்பிட்றத பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் 107 6 பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அங்க ரட்சிக்கிறார், இங்கே விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே 13 வசனம் பாருங்க. அப்படி அதே வசனம் வந்து பாருங்க 13. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கரவத்தி ஆண்டு 2 சொல்லுமா? அதில் 28 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லா சூழ்நிலையும் வருது. கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. எல்லா காலத்திற்கும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கரவத்தி ஆண்டு 2 சொல்லாமா? இப்ப அர்த்தம் என்ன? சூழ்நிலைகளும் நேரங்களும் காலங்களும் தேவனுக்கு ஒரு தடையே இல்லை. அல்லேலூயா. சரி, நேற்று கூப்பிட்டு தான் வந்திருப்பாரு, இன்னைக்கு பார்த்துருந்தா கிடச்சிருப்பாரு. நம்ம உலக ஆளை அப்படி தான் நினைக்கிறோம். சரி, நேற்று மட்டும் நம்ம அங்கே இருந்தாருங்க, அவர் நீங்கள் வந்து தான் பார்த்துருக்கலாம். டாக்டர்கிட்ட போகிறோம், ஐயோ டாக்டர் இப்போ தாங்க போனார், நீ கொஞ்சம் முன்னாடி வந்து தான் அவர் பார்த்துருக்கலாங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தர் பணம் உதவி கேட்க போகிறோம், நேற்று தாங்க வெளியூருக்கு போயிட்டாரு, நான் அப்போ ஃபீல் பண்ணுறோம். ஆனால் மாண்டவர் அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா காலங்களுக்கும், எல்லா நேரங்களுக்கும் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். கரவத்தி ஆண்டு 2 சொல்லாமா? இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம். ஒரு வசனம்
அவர் எப்படி கூப்பிடும்போது அவர் தன் வார்த்தைகளை அனுப்புகிறார். 2வது அவளை சுகமாக்குகிறார். 3வது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ற 3 தலைப்பில் ஒரு சில வசனத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். கூப்பிட்டா என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாமா? முதல் சங்கீதம் 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அப்போ அவர் நம்ம கூப்பிடும் போது நமக்கு என்ன செய்யறாரா? பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாரு சொல்லுங்க? என்ன பதில் கொடுக்கிறாரு? அவர் தன் வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் எப்படி செல்லுதான்? மகா தீவிரமாய் செல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா பார்த்துங்க, நல்லா மனசு வச்சுங்க. நீங்க கூப்பிட்ட உடனே பதில் வருது. ஆண்டு கொடுத்து பதில் வருது. மகா தீவிரமாய் பதில் வருகிறது. கரவத்தி ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய காரியங்களை கவனிக்கிற மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். கரவத்தி கத்திரிக்கு சோத்திரம் பண்ணி துதிப்போமா? அடுத்த நம்ம வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதிலேயே 19ஆம் வசனம் 147:19. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தம்முடைய நியாயங்களையும் பிரமாணத்தினுடைய எதுக்கு செய்யணும்? யாக்கோபு நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை முதல்ல வசனத்தையும் பிரமாணத்தையும் நியாயத்தையும் அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதுதான் சங்கீதம் 32:10 சொல்லுது. உண்மையில் கண் வைத்து 32:8 நான் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமே. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதிப்பேன். நான் உனக்கு முதல்ல போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பார்த்தீங்களா? ஆண்டவனை கூப்பிட்டீங்கன்னா அல்லேலூயா. உன்மேல் கண் வைத்து நான் உன்னை போதிச்சு நீ எப்படி நடக்கணுமோ அதை நான் உனக்கு நடத்துவேன்னு சொல்ல. கூப்பிடுறதுல எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தான் கூப்பிட முன்னு இருக்கிறோம். ஆயத்தை நல்ல சோத்திரம் பண்ணுறதில்லை, துதிக்கிறதில்லை, நம்ம இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறதே இல்லை. எல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார். ஆண்டவரே கேட்டிருக்கார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்கார். அவருக்கு தெரியாதா? தெரியும். உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நம்ம நிறைய இடத்துல புதிய ஏற்பாட்டில் இயேசு போன இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க? விருப்பமாக இருக்காங்க, அவங்க தாகமாக இருக்காங்களா, கேட்குறாங்களா, அவங்க அப்படின்னு பார்க்குறாரு. அதனால் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்ம பாரமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் பலவீனமாக இருக்கிறேன்ப்பா, உதவி செய்யுங்க. உடனே கேட்கலாம். கொரோனா வைரஸ் மூலமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஏசப்பா எனக்கு ஏதாச்சும் எங்கள் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய வழியை எங்களுக்கு காமிச்சு கொடுங்க. ஒரு நல்ல நீங்கள் கூட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த நல்லா கொரோனாவை கண்டுபிடிக்க முடியுது. 1 லட்சம் 2 லட்சம் ஸ்கிட்லாம் வாங்கி போட்டு எதோ பண்ணுறாங்க. அவங்க கிட்டு வாங்கி அதுக்கான மருந்தெல்லாம் அனுப்பிச்சு என்ன பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு நாளும் போடுறாங்க. 500 பேர் 700 பேர் 1000 பேர். உண்மைதான், அதுக்கான காரியம் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு காரியம் இல்லை. பசி எடுக்குதுன்னு தெரியுது, ஆனால் பசிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான வழி இல்லை. அப்படி கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் அது நம்மக்கிட்ட ஆண்டு கூட தான் அது இருக்குது. இவன் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது நல்லது தான். ஓடுகிறது நல்லது தான், விரும்புகிறது நல்லது தான். நான் இறங்குகிற தேவன் தானே இறங்கணும். அப்போ இதற்கான சொல்யூஷன் என்னன்னா, இதற்கான ஒரு மருந்து வரணும், ஆன்டிபயோட்டிக் வரணும், எதிர்ப்பு சக்தி வரணும். அந்த மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அவங்க தடுமாறுறாங்க. உலக நாடுகளே தடுமாறுது. அமெரிக்காவே பெரிய வல்லரசு நாடே தடுமாறுது. பிரான்ஸ் தடுமாறுது, இட்டாலி தடுமாறுது. பாருங்கள், பெரிய பெரிய இங்கிலாந்து பெரிய தேசம் உலகத்தில். அதுதான் எல்லா நாட்டுக்கும் மதர் ஆஃப் கண்ட்ரி. எல்லா நாட்டுக்கும் அதுதான் மெயின், இங்கிலாண்டு தான். நீ இங்கிலாண்டே பாருங்கள் தடுமாறுறது. இந்தியாவும் தடுமாறுது. இந்தியாவும் பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியல, தடுமாறுறேன். ஏன் நான் மெடிசன் இல்லை, இருந்தால் தான் டாக்டர் பண்ண முடியும், நோய் கண்டுபிடிக்க முடியுது. இதை கொடுக்குறது கத்தர் தான் கொடுக்கணும். நீங்கள் நானும் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தாவே எங்களுடைய சயின்டிஸ்டுகளுக்கு அன்று எப்படி ஆகியெல்லாம் மருத்துவர்களுக்கு இந்த மருந்தை கண்டுபிடித்து இதை அழிப்பதற்கு, இதை மேற்கொள்வதற்கான பலனை கொடுங்கன்னு நீங்களான ஜெபம் பண்ணால் இதே வாரம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மெடிக்கல் ஷாப் போனாலே போதும், அந்த மாத்திரை வாங்கி போட்டாலே கொரோனாலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது ரொம்ப சிம்பிள். பாருங்க, சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி உலகத்தினுடைய தேசத்தையே அசைத்துட்டு இருக்குது பாருங்க. இல்லை,
நினைச்சால பயமாக இருக்கும். சாதாரண ஒரு தும்மல் மூலமாக, ஒரு காற்று மூலமாக, அந்த தொண்டையிலேருந்து வருகிற அந்த சளி மூலமாக வருகிற ஒரு சாதாரணமான ஒரு தும்மல் மூலமாக, தொடுகிறது மூலமாக வருகிறதான அந்த வைரஸ் உலக நாடுகளை இன்னைக்கு அச்சுறுத்தி அவங்களால ஒன்றும் செய்ய முடியல என்ற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன, அவர்கிட்ட கேட்குமா சொல்ற பார்த்தீங்களா, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுதுதான் இந்த யாக்கோபுக்கு நான் பிரமாணங்களையும் என் வசனத்தையும் நியாயங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறேன். கரவத்தி ஆண்டு கண்டு சொல்லுமா, ஆண்டு தீர்வு இருக்குது, நம்ம கூப்பிட்டா தீர்வு இருக்குது. அப்போ அவர் நம்ம அனுப்புறார் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புத்தகம் 20:4-5 2 ராஜாக்கள் 20:4-5 வாசித்து பாருங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கரவை தியானம் சொல்லுங்க பாருங்க. எசேக்கியா அல்லேலூயா அழுது, ஆண்டவரே அவன் முன்னாடி உண்மையா இருந்தேனப்பா, பரிசுத்தமா இருந்தனே, எனக்கு இந்த நிலைமை வந்துடுச்சேன்னு சொல்லி அவன் கதறி அழுகிறான், அழுது துடித்து வேதனைப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்றது பாருங்க, அந்த நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது பாருங்க. அங்கே யாரை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. அல்லேலூயா. உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற நான் சொல்றார். உன்னுடைய தேவன் எடுத்தோன்னு சொல்ல பாருங்க. அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாசனை நினைவு கூறுகிறப்ப இந்த உலகத்தில் நீங்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமாக இருந்து உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் விலாசம் எல்லாம் அவருடைய பார்வையில் இருக்குது. ஆமாம் சொல்லுங்களேன். இசைக்கத்தானே ஜெபம் பண்ணாரு சொல்கிறாரு. அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கரம் வைத்து ஆண்டு கூப்பிடும்போது என்ன நடந்து பாருங்க. விண்ணப்பத்துக்கு கேட்டேன், உன் கண்ணீரை நானே கண்டேன். உன்னை என்ன பண்ண போறேன்? உன்னை குணமாக்க போறேன். 4வது நீ கர்த்தருடைய ஆலயத்தில் 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கே நீ வருவாய். கரம் வைத்து நின்று சொல்லுங்க. சத்தியில ஹல்லேலூயா. கூப்பிடுறதுக்கு எவ்வளோ பவர். ஏன்னா கூப்பிடுறதா மனசில் உங்களுக்கு எங்கே கூப்பிடணுமோ அங்கே கூப்பிடுறதில்ல, எங்கே தட்டணுமோ தட்டுறதில்லை, யார்கிட்ட பேசணுமோ அப்படி பேசுறதில்லை, யார்கிட்ட பேசக்கூடாதோ அவங்ககிட்ட தான் பேசின்னு உட்காந்துக்கிறோம், எங்கே போகக்கூடாதோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். காண்டோட சமூகத்தில் உட்காரக்க மறந்துடுறோம். எங்கே எதை நேசிக்கணுமோ வேதத்தை நேசிக்க பைபிள் எடுத்து படிக்க நேரம் இல்லை, எல்லாம் பிஸின்றோம். ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல, இந்த 45 நாளை கொடுத்து இதில் எத்தனை பேர் பைபிள் வாசினே தெரில. ஆனால் நான் பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் சில ஊழியக்காரருக்கு அமைச்சிருக்கிறாங்க, ஒரு நாளும் 20, 30, 40 அதிகாரத்தை வாசிச்சிருக்கேன். நானே ஒரு நாளைக்கு 30 அதிகாரத்தை வாசிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பகுதி வாசிக்க முடியும். 30, 40 ஒரு நாளைக்கு. நேற்று இன்னைக்கு காலையில் 119 சங்கீதம் வாசித்துருக்கிறேன். 30, 40 நல்லா இருக்குது வாசிக்கிறது. இப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். ஆனால் சாப்பாடுதான் வரணுமே. அல்லேலூயா. பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல நேரம் இல்லைங்களா? என்ன செய்யணும்? உட்காந்துட்டேன். தாய் பஸ் விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, டிவி பார்க்குறது, அதெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்துட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் பைபிள் எடுத்து வாசினா உங்களை போல் சிங்க உலகத்தில் யாருமே இல்லை. அதான் முடியாது. 1 மணி நேரம் எடுத்து ஒரு அதிகாரத்தை சங்கீதமோ எசேக்கியாவோ ஏசாயை எடுத்து வாசிட்டீங்கன்னா போதும், அருமையாக இருக்கும் வசனம் முழுவதும். ஆமீன் சொல்லுங்களேன். அதான் இல்லைங்களா, எல்லாம் செய்ய முடியும். டாஸ்மாக் கடைக்கு பாருங்கள், காலையில் 10 மணிக்கு தருகிறானா, 8ன்னா முந்தா நாளே போயிட்டு அதுக்கு எல்லாம் பூசணிக்கெல்லாம் வச்சு வெடித்து கருப்பெல்லாம் போட்டு கொளுத்தி ஜனம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போய் மோதி ஒரே நாளில் 147 கோடி ரூபாய்க்கு என்னது வந்துருக்குது. இப்படி போய் இப்படி குடித்தா எங்கேருந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க? அப்போ ஜனங்கிட்ட பணம், அது அந்த பணம் என்ன பணம்? வேதனையான கஷ்டமான சூழ்நிலை தான் பாவம் இல்லை. அது ஆர்வம் காட்டுறாங்க பாருங்கள். அதில் ஒரு இச்சை ஆவி வந்துச்சு. இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. தான் வேறு ஒன்றும் இல்லை, இச்சைன்னு கூட சொல்ல முடியாது. அது அந்த மைண்ட் செட்டிங்கன்னா இது குடிக்கணும்,
அப்படின்னு ஏற்க அந்த செட்டிங் நீங்கள் பிளான் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் போகவே மாட்டீங்க. நீங்கள் உங்கள் செட்டிங் மாற்றிங்க. அன்று இந்த வசந்துக்கார பிள்ளைங்க வேதத்தை எடுத்து 1 மணி நேரம் நான் வாசிக்கிறேன், காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம், 5 அதிகாரம் 10 அதிகாரம் 2 அதிகாரம் நீங்கள் பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அறியாமல் கை வந்து எங்கே போயிடும், பைபிள் கிட்ட போயிடும், வாசிக்க போயிடும். ஈஸியாக செய்யலாம். 1% பாருங்கள், அவர் கேட்ட உடனே பதில் வருது பாருங்கள். விண்ணப்பத்தை நான் கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். 2வது உன் கண்ணீரை கண்டேன். விண்ணப்பத்தை கேட்கிற மாத்திர தேவன் அல்ல, நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை அறிகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ்லாம். 3வது இதோ நான் உன்னை நான் குணமாக்குவேன். பிரச்சனை என்ன, அதை குணமாக்குவேன். குணமான பிறகு என்ன திரும்ப செய்வேன், நீ 3ஆம் நாளில் என் ஆலயத்துக்கு வந்து என்னை நீ மகிமைப்படுத்துவா என்று கத்த சொல்லியிருக்க. 62 சொல்லல, 50ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் அப்படி தான் இருக்குது. நீ ஆபத்தில் நோக்கி நீ கூப்பிடுவீங்க, நான் பதில் கொடுப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாயின்னு இருக்குது. தெரியுமா? 50ஆம் சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குது. இருக்கா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவாய். 50:21 கூட சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இல்லை 15 தானே வாசித்தீங்கப்பா? கரெக்ட், 15 கரெக்ட் தான். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வ? வெரி குட், சூப்பர். கரெக்டாக எடுத்து வாசித்து சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ இந்த பைபிள் ரீடிங்லாம் வாசிக்கிறீங்க இல்லை, நீங்களாம் பைபிளில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஆதியாகம்னா ஆதியாகம் போயிடணும், யாத்திராகம் போயிடணும், எசேக்கியேல் இல்லை 1 கொரிந்தியர் அப்படி வரும்போது டக்கு டக்குன்னு கை என்ன செய்யணும், நீங்கள் அந்த பைபிளை புரட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த பகுதின்னு எடுக்க ஈஸியாக. கலாத்தியர் என்ன தேடிங்க, அட்டவணை பார்த்துக்க நெல் வந்துடும். அது தெரிஞ்சுன்னு இங்கே இருக்குது. எபிரேயர் எபேசியர் இல்லை, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். எபிரேயர் எபேசியர் எங்கே இருக்குது, கலாத்தியர் எங்கே இருக்குது, தெசலோனிக்கர் எங்கே இருக்குது, 1 கொரிந்தியர் எங்கே இருக்குது, இதெல்லாம் வாசிக்கும் போது மெமரியில் வந்துடும். பேர் தான் வாசித்தாங்க பாருங்க. அழகாக நான் சொன்னேன் 50 தான் இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் 15 வசந்தம் வாசித்தேன். நானே 23 வாசிட்டுக்கிறேன். பார்த்தீங்களா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்யுது, கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வ? அதுதாங்க நடந்திருக்கு. எஸ்ஐக்கியாக நடந்திருக்கு. பார்த்தீங்களா? எஸ்ஐக்கியா தான் ஆபத்து நேரத்தில் ஆண்டு நோக்கி கத்திரி எழுதாரு. கத்தர் பாருங்க, அங்கே அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி 5 ஆண்டவர் அவருக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை அவனுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாரு. 4 காரியத்தை சொன்னார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா? 4 காரியம் சொன்னார். விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரையே நான் பார்த்தேன், உன் வியாதியை நான் குணம் பார்த்தேன், 4வது நீ என்னை வந்து மையப்படுத்த சொல்கிறேன். பார்த்தீங்களா? இப்படி தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். பிள்ளைங்களை நீங்கள் இப்படி நல்ல விசுவாசமாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். உட்காந்து எதுவும் கூப்பிட்டு போகக்கூடாது. இந்த காரியத்துக்காக நான் விடாமல் ஒரு நாள் கேட்டு போகக்கூடாது. தொடர்ந்து அதுக்காக நேரம் எடுத்து இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஆடி நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீ ஒரு நாள் கேட்டு ஆண்டவரே சோத்திரப்பான்னு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிச்சே இருக்கணும். நிச்சயமாக அதுக்கான பதிலை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். சத்த ஹல்லேலூயா. கத்த நல்லவரா இல்லையா? ரைட், போதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்போது உன்னை குணமாக்குன்றதை நம்ம நிறைய வாசிட்டோம் இல்லையா? அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 30:2-3 முடிச்சிடலாம். சங்கீதம் 30:2-3 நல்ல வசனம். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூப்பிடுறதுக்கான வசனங்கள் தான். வாசிங்க. குணமாக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், அவர் அனுப்புகிறார், இப்பொழுது நம்மை குணமாக்குகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். கரம் வைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுமா? அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறார். 2வது, ஆண்டவர் நமக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென். சங்கீதம் 2:3 தானே? 30:2-3 கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஆமென். பாத்தீங்களா? இங்க பார்க்குறோம். ஒன்று, கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே வித்தியாசமான வசனம் வந்திருக்கு. என் ஆத்மாவை பாதத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என் உயிரோடு கூட காத்தீர். கரை வைத்து ஆண்டு 2 சில வேளையில் நம்முடைய ஆண்டு நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்ம கொடுக்குற பதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்மா எங்கே போயிடாது, பாதாளத்துக்கு போகாதபடி. அப்படின்னு அர்த்தம், ஆத்மாவிலே நமக்கு ஆண்டவர் நம்ம 2 விதத்தில் ஆஸ்வதிக்கிறவர். ஆவிக்குரிய விஷயத்தில் ஆஸ்வதிக்கணும், சரீர பிரகாரம் நம்ம ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாம் சரீரமான ஆசீர்வாதத்தை அதிகம் மேம்படுத்தணும். அது பிரயோஜனமே இல்லை.
ஆவியில பலன் இருந்தால் தான் முடியும். ஆவியில நீங்கள் பலன் தான். ஆத்மா சோர்வு அடைஞ்சிட்டு என்னதான் சாப்பாடு இருந்தாலும் நீங்கள் சாப்பிட முடியாது. ஆத்மாவில் நீங்கள் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டு நல்ல சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் முகமே நமக்கு காமிச்சு கொடுத்துடும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சோகமான சம்பவம் எதுவும் நடந்துட்டுருக்கு, அங்கே எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நம்ம முகத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சின்னா ரொம்ப சோகமாக இருக்கீங்க. இல்லையா நல்லா தான் நீங்கள் சொல்லலாம். இல்லை முகம் காட்டுச்சு. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியுமா, ஆவியில் நமக்கு ஒரு நல்ல பலன் வேணும், ஒரு சமாதானம் வேணும். அதான் யோவான் வாழ்த்தும் போது கூட உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகித்திருக்கும்படி ஆத்மா வாழணும். ஆத்மா வாழணும்னா தேவனுக்கு நமக்குள்ள ஒரு ரிலேஷன், உறவு நமக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரணும். அப்போ தான் ஆத்மா பலன் அடையும். எப்படி வயிற்றுக்கு ஆகாரமோ ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆகாரம். ஆமாம் சொல்லலாமா? ஆனால் தான் டெய்லி சொல்கிறேன், எந்த எவ்வளோ வேலை இருந்தால் கூட சரி, காலையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அதிகாரமாச்சு எடுத்துறீங்க, வாசித்து அளந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு தியானத்துக்கு எடுத்துட்டு நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு போங்க. அந்த வசனம் அந்த நாள் முழுதும் உங்களோடு கூட பேசும். அல்லேலூயா. பாரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்த தேற்ற முடியாது, யாரும் நம்மளை தேற்ற முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களை தேற்றி அந்த விட அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே என் ஆத்மாவை பாதகத்தை ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு கூட காத்தீர். கரமத்தி கத்து சோத்து சொல்லுமா? அதே சொன்னார். மனுஷன் 40 மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் உயிர் படைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. ரைஸ் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு வசந்தம் ஒரு வசந்தம் வாசிக்கலாம். சங்கீதம் 103:3-4. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. பாத்தீங்களா? உன் பிராணனை அழிவுக்கு என்ன செய்யறாரா? விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் ஆண்டவர். யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக கூப்பிடுறாங்க அவங்க இப்ப நிறைய பேருக்கு கிருபை தான் ஓடிச்சிருந்து. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் கிருபை, ஸ்டார்டிங் ஃபுல்லாக கிருபை தான் ஓடிச்சு. ஆமாம் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படி கிருபை நமக்கு இருந்த அந்த உலகத்தில் அதை விட ஆசீர்வாதம் உலகத்தில் இதுவே இல்லை. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம சோத்திரம் பண்ணி துதிக்கும் போது என்ன கிடைக்குது? நமக்கு ஆண்டவரை கூப்பிடும் போது கிருபை கொடுப்பார். யார் அதிகமாக ஆண்டவர் கூப்பிடுறாங்களோ அவங்க மேலே ஆண்டோட கிருபை இறங்கிடும். அந்த கிருபை வந்துச்சுன்னா அந்த மனுஷன உலகத்தில் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். எத்தனை பொல்லாப்பு பிரச்சனைகள் போராட்டம் கூட அந்த கிருபை தாங்கிட்டே வரும். ஆனால் அந்த கிருபை நம்பியே நம்ம ஜீவிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அது கிரியையே கொண்டு வரணும். அடுத்தது ஆமென். கிரியில் கொண்டு வந்துடும். கிருபை கிரியை வந்துடும். பெரிய கிருபை தான் என்ன ஆண்டரை எதிர்ப்பாளம் அப்படின்னு போயிடக்கூடாது. அது ரொம்ப மிஸ்டேக் ஆகிடும். கிருபை எப்போ நம்ம அறியாமல் இருக்கும்போது கிருபை, அறிஞ்ச பிறகு நம்முடைய கிரியைகள் செயல்படும். 62 சொல்லாமா? வசனத்தை பார்க்கும்போது 2 புறம் பார்க்கணும். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. இது அந்த வசனத்தை வாசித்தா தானே உங்களுக்கு புரியும். கத்தரை போச்சு கொடுப்பாரு உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் கவலைப்படு. நீங்கள் எதுவுமே எங்கேயும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனங்களில் பரிசுத்த ஆவியினால அருளப்பட்டிருக்குது. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்குது. பாருங்க, அது அந்த வசனத்தை பாருங்க, முக்கியம். 2 தீமோத்தேயு 3:16 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் யாரால கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அருளப்பட்டிருக்கு. யாரால கொடுக்கப்பட்டிருக்குது? தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இதை வச்சுதான் நீங்க எல்லாமே சொல்லணும். நீங்களே சும்மா தொடர்ந்து நம்ம கருத்தை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஒன்று அங்கே இருக்கணும். எஸ், அதை செய்தார் பாருங்க. சொல்ல பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் காமிச்சு கொடுப்பார். ஆபிரகாம் சொல்வார், உபாகமத்தில் சொல்வார், இஸ்ரவேலுக்கே தேவனாய் கர்த்தர் ஒருவரேன்னு சொல்வார். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அவரை பேசும்போதெல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை தான் அவர் கண்டக்ட் பண்ணி பேசுவார். அப்போ சொல்லும் போதெல்லாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை சொல்லுவார். அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும்
பிரயோஜனம் உள்ளதா? நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இது எதுக்கு சொன்னா, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை சுகமாக்குறத நீங்க பார்ப்பேன். ஆமென் சொல்லமா? என்னாகும் புத்தகம் 21:8-9. என்னாகும் புத்தகம் 21:8-9. சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸ். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்னடா இது, அங்கே இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. என்ன சொல்லப்படுது, அங்கே போய் ஆண்டு போய் சர்ப்பம் தான் உங்களை கடிச்சிருக்குது. சர்ப்பன்றது நல்லா தெரியும். ஆனால் அதே சர்ப்பத்தை நீ நோக்கி பார்த்து பிழைப்பனா எதுக்கு சொல்கிறேன்னா, சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பதற்காக தேவன் நாங்கள் சொல்லலை. உன் பிரச்சனைக்கு காரணம் விசுவாசம் தான் காரணம். அதனால தான் நிலைமைக்கு வந்திருக்கிற இல்லை, அதை பார்த்து நீ மனம் திரும்பணும், இனி அந்த பாவத்தை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். கரபத்தி 2 சொல்கிறேன். இயேசு பாரு சில பேர் குணமாக்கும் போது கூட உன் வியாதி நீங்கிட்டுன்னு சொல்லி அனுப்ப மாட்டார். பார்த்தீங்களா? நீங்கள் இடத்துல பார்க்கும்போது உன் வியாதி நீங்கிட்டு போப்பான்னு சொல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போகணும். உடனே அந்த சதுசேர் பெருசு ஒரே டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இவர் அவன் வியாதிக்கு தான் வந்திருக்கிறாங்க, நான் அவர் என்ன சொல்கிறாரு, வியாதி நீங்கி சுகமானு சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போன்றார். வியாதிக்கும் இந்த ஏன் சொல்கிற கார்த்திகை வித்தியாசம் என்னன்னு சொல்லி அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா பாவத்தைக்கு தான் இந்த வியாதி வந்திருக்குது. நீ செய்த பாவம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. அதனால அதே பாவத்தை பாரு, இதை பார்த்து நீ மனம் திரும்பு. அப்போ நான் உதவி செய்யறாங்க. அங்கே சர்ப்பம் குணமாக்குறதாகவோ சர்ப்பத்தை நோக்கி தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய கிரியைக்கு, உங்களுடைய வேதனைக்கும், மரணத்துக்கும், பாடுகளுக்கும், கண்ணீருக்கு, வேதனைக்கெல்லாம் காரணம் இதுதான் காரணம். பார்த்துக்கோ. அல்லேலூயா. நீ இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த பாவம். நீ இந்த மரணக்கோழி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம். வாழ்க்கை சீர்படாததுக்கு தான் காரணம். நீ முன்னேறதாக நீ செய்த பாவம், மிற்பதாக்கள் செய்த பாவம். அல்லேலூயா. அந்த பாவங்கள் தான் வந்து நிற்குது. இங்கே நீ உன்னுடைய கீழ்ப்படியாமை, உன்னுடைய மீறுதல் அவையெல்லாம் இருக்கு. அதை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்றதுக்கு தான் அந்த சம்பவத்தை அங்கே அன்று உணர்த்தினாரே தவிர அதை நீங்கள் வேற மாதிரி யோசிச்சு ஐயோ அப்படியா கத்தரியா அதை செய்யலை. உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் இதுதான். அல்லேலூயா. எதுவும் புரிஞ்சுக்கிறீங்க? அந்த வருஷத்துல கொஞ்சம் குழப்பம் மாறிடுச்சா? மாறிட்டு இருக்கும் இல்லை? உங்கள் பிரச்சனைக்கு நீ செய்து இதுதான் உனக்கு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்குது, இதுதான் உனக்கு வேதனை கொண்டு வந்து வச்சிருக்குது. அதனால் அதுலேருந்து நீ மனம் திரும்பு, உன் பிரச்சனையை பார்த்து நீ மனம் திரும்பு என்று உன்னுடைய காரியத்தை உணர்த்தும்படி கத்துறதுல அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மற்றவங்க எப்படி எடுத்துறீங்களோ அதுதான் அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சரி, கடைசியாக ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு, சுகமாக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நம்ம சுகத்தை கொடுத்துருக்காரு. மூன்றாவதாக நம்ம விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 49:15. சங்கீதம் 49:15. 49:15. 49:15. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பாதாளத்தின் கட்டுகளுக்கு, பாவத்தினுடைய கிரியைகளுக்கு தேவன் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 56:13. சங்கீதம் 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்திருப்பீரே. ஆமென் சொல்லமா? ஆண்டவர் நம்ம மரணத்துக்கும் நல்ல கட்டுகளுக்கும் ஆண்டவர் நம்ம விடுதலையாக்கி நம்ம பாதுகாக்கிறத நம்ம பார்க்கணும். அதில் முதலாவது என்ன சொன்னேன்னா, தேவன் தன் வார்த்தைகளை அனுப்புகிறார் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது. ரெண்டாவது நம்ம சுகமாக்குகிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம எந்தெந்த பிரச்சனை இருக்கிறோமோ அதுலேருந்துலாம் நம்ம விடுதலை ஆக்குகிறத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? கடைசியாக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் யாத்ராகம் புத்தகம் 2ஆம் அதிகாரம். யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகம்
2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு தெரியுங்களா? எதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 107:19 வசனத்தை விதித்து தான் இந்த 3 சம்பவத்தை நான் அவங்களோட சொன்னேன். ஒன்று, அவர் தம் வார்த்தைகளை அனுப்பினார், அதை நிமித்தம் நம்ம சுகமடைகிறோம், நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. கடைசி என்ன வாசத்த பகுதியிலையும் தேவன் அவர்கள் பெருமூச்சு என்ன செய்தாரா கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், நினைத்தார். அதை நாம் கூப்பிடும்போது என்ன தெரியும் நடக்குது? ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். நம் ஆண்டு நோக்கி கூப்பிடும்போது நம்ம மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். கண்ணோக்கம் மாத்திர நம்ம நினைத்து தேவன் நம்ம ஆசிரியை பாருங்க. கூப்பிட்டாங்க, இங்கே யாரோ சொல்கிறாங்க பாருங்க. அங்கு எசேக்கியாவுக்கு பிதாக்களின் தேவனாகிய பிதாக்களின் தாவீதின் தேவன் என்று சொல்லுகிறார். இங்கு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் உடன்படி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நான் கண்ணோக்கி பார்த்துருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன். ஆகினால கண்டிப்பாக உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னார். கர்த்தர் சொன்ன தேவன் மாத்திரம் இல்லை, என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றின தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலவெளியில் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. ஆண்டு நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுற உங்களையும் கர்த்தர் சுகமாக்குவார், உங்களுக்கு தேவையான காரியத்தை கொடுப்பார், உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்குவார். உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் கண்ணோக்கி இருக்கிறார். நம் பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அன்று ஆபிரகாம் ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவனும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீர் உங்களுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய தேவன் என்று நம்மோடு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இப்போது எப்படி இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பேசினார், பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தம் கேட்டிருக்கு. ஞானஸ்நானம் எடுக்கும்போதும் அந்த சத்தம் கேட்டது. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போதும் தேவன் நம்ம மேலே பிரியமாக இருந்து வசனம் சொல்ல யோவான் 1:12 சொல்லுது, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை ரொம்ப நெருக்கத்திலே காட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை ரொம்ப நெருக்கத்தை தேவனோருக்கு நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். நாம் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. பழைய ஏற்பாடெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தையே ஆண்டவர் உடைத்து எரிஞ்சு பாருங்கள், நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விட நீங்களும் நான் தான் ரொம்ப பாக்கியமான ஜனங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடும் கர்த்தர் பேசவே இல்லை, தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் பேசினார். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு புதிய காரியத்தை வச்சிருக்காரு. அதுதான் நீங்கள் அப்பா கிட்ட தைரியமும் வந்து பேசலாம். யார் உதவியும் நமக்கு தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களே முழங்கால் படிட்டு அப்பா பிதாவென்று அழைக்க தேவனை முடியும். அதான் இயேசு ஜெபம் கொடுக்கும்போது பரலோகத்தில் எங்கள் பிதாவை என்று ஜெபிங்க என்று தேவன் சொன்னார். ரைஸ்னால இல்லையா, இந்த சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க பிள்ளைகளை. அதில் கூப்பிடுறதுக்கு ஒரு நாள் பயப்படாதீங்க. நல்லா தைரியமாக வந்து முழங்கால் படிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அப்பா என்ற அந்த புதிய உணர்வோடு கூட நம் ஆண்டோட சமூகத்தில் வந்தால் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க, துதிக்கிறதுக்கு நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க, கேட்கறதுக்கு பயப்படணும். உங்கள் பையன் வந்து அப்பா கிட்ட கேட்கறதுக்கு யோசிக்கவே மாட்டான். தாராளமாக மனம் திறந்து எல்லாத்தையும் கேட்போம். அந்த உணர்வை அந்த சிந்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த அருமையான 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை நல்லா ஆராதிக்கவும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. உங்களுடைய இயக்கங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கூட ஆண்டவர் அறிஞ்சி உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். Amen. Hallelujah.
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மட்டும் நம்ம மத்தியில் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்ம தியானித்தோம். ஆமென். அவருடைய நீதியை வெளிச்சத்தை போலாக்குற தேவன். ஆமென். அவர் நியாயத்தை நமக்கு பற்று பகல் போலாக்குற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு இம்மட்டும் நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. எனவே குருவிசை கண்களை மூடி நாம் முடிக்க தருவாய் வந்துட்டு கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் மத்தியில் இம்மட்டும் நீர் பேசினீரே, அதுக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, நீ மட்டும் எங்களோட வார்த்தையின் மூலம் பேசினீர், நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய வார்த்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே, புதிய வாக்கு தத்துவங்களை எங்களுக்கு தந்தீர், அது நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவருக்கு அந்த கடந்த மாதம்லேருந்து இன்றைய நாள் வரைக்கும் எங்களுக்கு கண்ணின் மணி போல காத்தீர், அது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கடைசியாக முழங்கால் படித்து முன்னாள் படிக்கிட்டு நாம் ஆண்டவரை உயர்த்தி விட்டு அவர் தூத்தி விடுவோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காக காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையா திருப்தியாவே, உன் சமூகத்தில் அகமகிழ்வே. சும்மா உமக்காக காத்திருப்பே, உம் வார்த்தையால் திருப்தியாவே. சமூகத்தில் அகமகிழ்வே. இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. இயேசையா இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதா. ஓ இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. இயேசையா இயேசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம எழுந்து நிற்போமா? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தினார், அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் சந்திக்க உதவி செய்தார். ஆண்டவர் மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மல்கியா 4:2 நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், எங்களுக்கு கொழுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு போவீர்கள், வளைவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை நல்லா செழிக்க செய்து ஆசீர்வதித்து எல்லா பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கும் எங்கள் தேசத்தை மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பை கட்டளிட்டு பிசாசாகிய துன்மார்க்கனாகிய அந்த வியாதி கிருமிகளை கொரோனாவை அழித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசித்த வேத பகுதிகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல பாடல் ஆராதனை, துதி ஆராதனையை அங்கீகரித்தீர். இன்றைக்கு அந்த பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுற பிள்ளைகளையும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளையும், கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீ சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் அந்த 24, 25 எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ கண்டு அவருடைய துக்கங்களை அறிந்து ஒரு பெரிய அற்புதம் செய்தீரோ, அதே தேவன் அற்புதங்களை செய்து என் பிள்ளைகளை நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில்
வாழ்த்தியுடைய ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுமா. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.